கதையோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு சின்ன பொண்ணு சுடுகாட்ல மயங்கின நிலையில கல்லறை மேல படுத்திருக்க மாரி காமிக்கிறாங்க. இத பார்த்த அந்த சின்ன பொண்ணோட அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த சின்ன குழந்தை ரொம்ப நாளாவே இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு பேய் புடிச்சிருக்கு. உடனடியா சாமியார் கிட்ட கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஊர்ல முனியம்மா அப்படின்ற ஒரு லேடி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அந்த லேடி இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சின்ன குழந்தை சுடுகாட்டுக்கு போய் அந்த லேடியோட கல்லறை மேல ஏறி படுத்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சாமியார் கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த சாமியார் அந்த முனியம்மாவோட ஆவிதான் இந்த குழந்தைய புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கட்டி வச்சிடுறாரு. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த பேய இந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து சர மாதிரியா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த அந்த பொண்ணோட அம்மா ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. என் குழந்தைக்கு பேய் போலனா கூட பரவாயில்ல, என் குழந்தைய அடிக்காதீங்க, அவ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. அத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத அந்த சாமியார் அந்த குழந்தைய கண்ணு முன்னு தெரியாம அடிக்கிறாரு. சாமியார் அடிச்ச அடியில அந்த குழந்தை இறந்தே போயிடுறா. இறந்து போன முனியம்மாவோட ஆவிதான் அந்த சின்ன பொண்ண தான் கூடயே கூட்டிட்டு போயிருச்சு அப்படின்னு பொய் சொல்லி பேய் ஓட்டுனதுக்காக காசு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அந்த சின்ன குழந்தைக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணோட அம்மா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்பர்ணா, வினய், நேனா அண்ட் கல்யாண் அப்படின்ற 4 ஃப்ரெண்ட்ஸும் நடக்கிற இந்த கொடுமையை தூரத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 4 பேருமே சின்ன வயசுல இருந்து ஆவி, பேய், பிசாசு எதையுமே நம்ப மாட்டாங்க. அவங்க 4 பேருமே சயின்ஸை நம்புறவங்க. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ற ஒரு மாயாஜால வேலை அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. நைட் ஆயிருது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நேனாக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. கண்ணு திறந்து பாக்குறா. அப்போ ஏதோ ஒரு கால் தடம் அவளுக்கு தெரியுது. அந்த கால் தடத்தை பின்தொடர்ந்து போறா. அப்ப கர்டைனுக்கு பின்னாடி இறந்து போன அந்த குழந்தையோட ஆவி நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அடுத்த நாள் காலையில 4 ஃப்ரெண்ட்ஸும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. நயனா நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. நடந்த அநியாயத்தை எப்படியாவது தட்டி கேட்கணும், அந்த சின்ன பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் படி அந்த ஃபேக் சாமியார பொதுமக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. இறந்து போன பொண்ணுக்கு இருந்தது தூக்கத்தில் நடக்கிற வியாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் சாமியார போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரியே மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஃபேக் சாமியார்ஸ தேடி தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் மீடியால வந்து 4 பேருமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இந்த டைம்ல நயனாவோட அம்மா ரொம்பவே நயனாவை நினைச்சு கவலைப்படுறாங்க. நீ எதுக்கு இந்த மாதிரி ஃபேக் சாமியார்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்க? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. ஆனா நயனா இதை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. இந்த 4 பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதுல அபர்ணா அண்ட் கல்யாண் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா வினய் வந்து நயனாவை சைலண்டா லவ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப வரைக்கும் நயனா கிட்ட வினய் தன்னோட காதல சொல்லவே இல்ல. அபர்ணா அண்ட் கல்யாண் லவ் பண்ணி ஓடி வந்து தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அபர்ணா பிரெக்னென்ட்டும் ஆயிடுறா. இதை தெரிஞ்சு 4 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது எந்த ஃபேக் சாமியார மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அதிதேவ் அப்படின்ற ஒரு நியூரோ சர்ஜன் பத்தி தெரிய வருது. அதிதேவோட அப்பா ஒரு இந்தியன், அம்மா ஒரு பாகிஸ்தானி. நியூரோ சர்ஜனா இருந்த இவரு சடனா எப்படி ஒரு சாமியாரா மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதிதேவ்க்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட ஒய்ஃபோட நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றத்தை பார்த்திருக்காரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆரம்பத்துல அவருமே இதை நம்பாம தான் இருந்திருக்காரு. ஆனா சடனா ஒரு நாள் தன்னோட ஒய்ஃப்க்கு பிடிச்ச பேய் நேர்ல வந்து ஒய்ஃபை கொலை பண்ணி கண்ணு முன்னாடி கூட்டிட்டு போறத பாக்குறாரு. இதுக்கப்புறம் தான் அதிதேவுக்கு புரிய வருது, தனக்கு மீறின ஒரு சக்தி இருக்கு, வேற ஒரு உலகம் இருக்கு, அங்க ஆன்மாக்கள் மட்டும்தான் வாழுது, அந்த உலகத்தை யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது அப்படின்ற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இப்போ யாருக்குமே தெரியாம ஒரு காட்டுக்குள்ள மக்களுக்கு பேயோட்டுற வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதுவுமே கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும். இந்த ஆளையுமே நம்ம மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அதிதேவ பாக்குறதுக்கு கார்ல வேகமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்க வழியில இப்ப அழகான ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல புண்ணியவதி அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தை கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க 3 பேருமே ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. இப்ப வேற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு காட்டுவாசி ஆள் கோயில்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என்னோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்து, அவ ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவளுக்கு சிவம்மா அப்படின்னே பேர் வச்சேன். என் பொண்ணை இப்ப எல்லாருமே பேய் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு எப்படியாவது உடம்பு
உடம்பு குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது அழுது சிவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல ஏதோ ஒரு சாமியார் இருக்காரு. நான் என் பொண்ண இன்னைக்கு அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாசி சிவன் கிட்ட சொல்றாரு. 4 ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஆப்போசிட்ல புண்ணியவதி அண்ட் ஃபேமிலி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி போய் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. அப்ப புண்ணியவதியோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, நல்ல வேளை புண்ணியவதி நம்மளுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பார்க்கும்போது புண்ணியவதி இல்ல. என்னன்னு பார்த்தா புண்ணியவதி அந்த ரத்த வெள்ளத்துல புண்ணியவதி கீழே கிடக்கிறத பார்த்து ரொம்பவே பதறி போன புண்ணியவதியோட ஹஸ்பண்ட், யாராவது என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல காட்டுவாசி தன்னோட பொண்ணு சிவமாவை கூட்டிட்டு அதிதேவ பார்க்க ஆட்டோல வந்துட்டு இருப்பாரு. அவரு உடனே ஆட்டோவை நிறுத்திட்டு புண்ணியவதியை காப்பாத்துறதுக்காக பள்ளத்துல இருந்து இறங்கி போறாரு. ஆனா புண்ணியவதி காப்பாத்துற ஸ்டேஜை தாண்டி போயிட்டாங்க. அவங்களோட இறுதி கட்டத்தை எட்டிட்டாங்க. புண்ணியவதி காட்டுவாசியை பார்த்தபடியே தன்னோட இறுதி மூச்சை விட்டு அந்த இடத்துலயே பரிதாபமா இறந்து போயிடுறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸும் அதிதேவ தேடி அதிதேவோட இடத்துக்கே வந்துடுறாங்க. அதிதேவ பாக்குறதுக்கு நிறைய ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிதேவ் கையில ஒரு சாப்பாடு உருண்டையை வச்சிருக்காரு. பேய் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக அந்த சாப்பாடு உருண்டைய பாதிக்கப்பட்டவங்களோட நெத்தியில வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டு உருண்டைய பிரிச்சு பாக்குறாரு. அதுக்குள்ள கருப்பா ஒரு உருண்டை மாதிரி இருக்கு. அது இருந்தாதான் பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அது இல்ல அப்படின்னா இவங்களுக்கு மனநோய் தான், அதனால நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அமுச்சு விட்டுறாரு. இதையெல்லாம் 4 ஃப்ரெண்ட்ஸும் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது சிவமாவை டெஸ்ட் பண்றதுக்காக சிவமாவோட அப்பா அதிதேவ் கிட்ட கூட்டிட்டு வராரு. அதிதேவ் சிவமாவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சிவமாக்கு பேய் பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. 4 ஃப்ரெண்ட்ஸுமே தூரத்துல நிக்கிறத பார்த்து சிவமாவோட அப்பா ரொம்பவே கோவப்பட்டு 4 ஃப்ரெண்ட்ஸையுமே தாக்குறதுக்காக தூரத்துல இருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா இத அதிதேவ் தடுத்துடுறாரு. தடுத்துட்டு அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. நீங்க 4 பேரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிதேவ் 4 ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த 4 பேருமே, நீங்க ஒரு ஃபேக்கான சாமியார், உங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதிதேவ் உடனே கோவப்படுறாரு. யாரு, நான் ஃபேக்கான சாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நியூரோ சர்ஜனா இருந்த நீங்க சடனா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? காசு சம்பாரிச்சு மக்களை ஏமாத்துறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு 4 பேருமே அதிதேவ சொல்றாங்க. என்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்மாக்களுக்கு உண்டான ஒரு லோகம் இருக்கு. அங்கிருந்து மக்களுக்காக நான் கொஞ்சம் சேவை பண்ணி மக்களை காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 4 பேருமே இதை நம்புறதுக்கு தயாரா இல்ல. நீ ஒரு ஃபேக்கான சாமியார் அப்படின்னு 4 பேரும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுக்கு அதிதேவ், என்னால பேய் இருக்கு அப்படின்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இங்க அமானுஷ்யமான ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டை கட்டின மேஸ்திரி அந்த வீட்டுக்கு குடி வந்த 2 பேரை கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அந்த வீட்டுல நீங்க 4 பேரும் 3 நாள் தங்கிட்டீங்கன்னா நான் பேய் இல்ல அப்படின்னு ஒத்துட்டு என்னோட இந்த தொழிலை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. 3 நாள் மட்டும் அந்த வீட்டுல தங்குங்க. அந்த 3 நாளுமே நீங்க எந்த ஒரு அமானுஷ்ய விஷயத்தையுமே உணரல அப்படின்னா நான் இந்த தொழிலை விட்டுட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டு காம்பவுண்ட்குள்ள போறாங்க. அந்த டைம்ல நிறைய மந்திர வார்த்தைகள் வச்சு எழுதின மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிதேவ் கிட்ட கேக்குறாங்க. உங்களோட 4 பேத்தோட சேஃப்டி எனக்கு முக்கியம் அப்படின்னு அதிதேவ் சொல்றாரு. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அபர்ணா ரொம்பவே பயப்படுறாங்க. போதும், நம்ம இந்த கேமை விட்டு வெளியில போயிடலாம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா அதுக்கு மத்த 3 பேரும், இந்த அதிதேவ் ஒரு நியூரோ சர்ஜனா இருந்தவர், அவர் நம்ம கிட்ட பிரெயின் கேம்ஸ் தான் விளையாட ட்ரை பண்றாரு, பேய் ஆவி எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு பொய் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டு 4 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறம் அபர்ணா அண்ட் கல்யாண் 2 பேரும் ஒரு ரூம்குள்ள போறாங்க. கல்யாண் அங்க படுத்துக்கிறான். அபர்ணா வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல அதிதேவ் சொன்ன மாதிரியே மேஸ்திரி ஒரு ஆளை சுத்தியால அடிச்சு கொல்ற மாதிரி அபர்ணா கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் மேல இருந்து யாரோ தூக்கு போட்டு தொங்குற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மேல இருந்து ஒரு டெட் பாடி பறந்து கீழே விழுகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு அபர்ணா ரொம்பவே பயந்து போயிடுறா. உடனே அங்க கல்யாண் ஓடி வந்து, அபர்ணா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்கு. அந்த டைம்ல ஒரு ஸ்கின் பர்னிங் ஸ்மெல் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா கல்யாண் கிட்ட சொல்றா. கல்யாண் கொஞ்சம் கொஞ்சமா அபர்ணாவை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல வெளியில வினய் அண்ட் நயனா 2 பேரும் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு வவ்வால் ஃபாஸ்டா அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண வர மாதிரி வருது. 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஆனா ஸ்டில் இதெல்லாமே அந்த சாமியாரோட வேலை தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு குகைக்குள்ள காமிக்கிறாங்க. குகைக்குள்ள அந்த சிவம்மாவோட அப்பா ரொம்பவே ஆக்ரோஷமா ஓன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அதிதேவ் அந்த காட்டுவாசியோட உடம்புல இருக்கிற ஆவி கிட்ட பேச ட்ரை பண்றாரு. நீ யாரு, எதுக்கு அந்த 4 பேரையுமே கொலை பண்ண முயற்சி பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என் பேரு புண்ணியவதி, நான் சந்தோஷமா என் குடும்பத்து கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன கொலை பண்ணிட்டாங்க. என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டு திரும்பி கூட பார்க்காம அந்த இடத்துல இருந்து இவங்க போயிட்டாங்க. இவங்க 4 பேத்தையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்லுது. இந்த காட்டுவாசி அந்த புண்ணியவதிய காப்பாத்துறதுக்காக போவாரு. அந்த டைம்ல புண்ணியவதி காட்டுவாசிய பார்த்தபடியே தன்னோட உயிரை இழந்திருப்பாங்க. அப்படிதான் புண்ணியவதியோட ஆன்மா
காட்டுவாசியோட உடம்புக்குள்ள பூந்திருக்கும். பில்டிங்க காமிக்கிறாங்க. அபர்ணா அண்ட் கல்யாண் 2 பேருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான சவுண்ட் கேட்கிற மாதிரி அபர்ணாக்கு தோணும். சடனா தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு அபர்ணா வெளிய போய் பார்க்குறா. எந்த ஒரு சவுண்டுமே இல்ல. ஆனா காலையில சொன்ன மாதிரியே ஸ்கின் பர்ன் பண்ணா வரும்ல ஒரு ஸ்மெல். அந்த ஸ்மெல் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்கு. எங்கருந்து இந்த கருகி போன ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு தன்னோட ரூம்குள்ள வந்து பார்க்குறாங்க. அந்த டைம்ல கல்யாண் பக்கத்துல உடம்பு ஃபுல்லா எரிஞ்ச நிலைமையில ஒரு டெட் பாடி உட்கார்ந்திருக்கிறத பார்க்குறாங்க. அத பார்த்து கத்தவும் முடியாம திகைச்சு போய் நிக்கிறாங்க. சடனா அபர்ணா கத்திடுறா. இத கேட்ட வினய் அண்ட் நயனா அங்க வராங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. "நான் இந்த இடத்துல ஒரு எரிஞ்சு போன உருவத்த பார்த்தேன்" அப்படின்னு அபர்ணா சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க பார்க்கும்போது இப்ப அந்த உருவம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அபர்ணாவ கன்வின்ஸ் பண்றாங்க. வினயும் நேனாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வினயும் சொல்றான், "எனக்கும் சம்டைம்ஸ் அமானுஷ்யமான சவுண்ட் கேட்டு கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் எரியற மாரி ஸ்மெல் வருது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே 2 பேருமே வீடு ஃபுல்லா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு ரூம்க்குள்ள எதையோ போட்டு மந்திரம்லாம் பண்ணி எரிச்ச மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருந்து அந்த ஸ்மெல் வருது. சோ அந்த சாமியார் இந்த மாரி பூஜைலாம் பண்ணி நம்மள ஹாலுசினேஷன் ஸ்டேட்க்கு கொண்டு போயிட்டு நம்மள பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ப வைக்க ட்ரை பண்றாரு. இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த சைடு சிவம்மாவோட அப்பா கட்டி வச்சிருந்த கட்ட கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு கடிச்சு பிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லா 4 பேரும் அந்த வீட்ல இருந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில அதிதேவ் அங்க வருவாரு. வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த டைம்ல 4 பேருமே அதிதேவ் மேல கோவப்படுறாங்க. "நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள ஹோமகுண்டம் மாரி ஏதோ ஏத்தி வச்சிருக்கீங்க? ஹாலுசினேஷன் ஏற்படுத்தி எங்க எல்லாருக்குமே பேய் இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களா? இங்க போட்டிருக்க மந்திர கட்டு எல்லாத்தையுமே இப்பவே ரிமூவ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதிதேவ் வேற வழி இல்லாம தன்னோட அசிஸ்டன்ட்ட வச்சு அந்த மந்திர கட்டு எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் 4 பேரும் ஊர கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல 4 பேத்துக்குமே வானத்துக்கு மேல ஏதோ ஒரு சுழல் மாரி தெரியுது. அது என்னது அப்படின்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு இருக்க வழியில நெறைய ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதுல ஒரு ஆட தூக்கி நைனா கொஞ்ச ஆரம்பிக்கிறா. அந்த ஆடு நைனாவ பார்த்து ரொம்பவே பயந்து போய் மிரள ஆரம்பிக்குது. எல்லா ஆடுகளுமே பயந்து ஓடி போயிருது. நைனாவ பார்த்து பயந்த ஆடு மேலேருந்து கீழ விழுந்து தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருது. இத பார்த்து ரொம்பவே பயந்து போன அபர்ணா அங்கிருந்து போயிடுறா. நைனாவும் அப்செட் ஆயிடுறா. எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அபர்ணாவோட ஹஸ்பண்ட் கல்யாண் மட்டும் மலை மேல அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. மத்த 3 ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. ஒரு நாய் கல்யாண பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குது. நாய பார்த்து ரொம்பவே பயந்து போன கல்யாண் மலை மேல இருந்து கீழ விழுந்துடுறாரு. ஆனா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. இந்த சைடு புண்ணியவதியோட ஃபேமிலி கிட்ட காமிக்கிறாங்க. புண்ணியவதியோட ஆன்மா இப்ப சிவம்மாவோட அப்பாவோட உடம்புல தான் இருக்கு. தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட பையன பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பையன தூக்கி கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு காட்டுவாசி தன்னோட பையன தூக்கிட்டு போக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி விட்டுறாரு. ஆனா எவ்வளவோ சிவம்மாவோட அப்பா நான் தான் புண்ணியவதி அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா ஊர் மக்கள் யாருக்குமே எதுவுமே புரியல. நைட் ஆயிருது. 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கல்யாணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கல்யாண் வீட்டுக்கு வந்துடுறாரு. கல்யாணுக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. வீட்டுக்கு வந்த கல்யாண் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. "நீ எங்க போயிட்ட? நம்ம இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம்" அப்படின்னு அபர்ணா சொல்றாங்க. ஆனா அதுக்கு கல்யாண், "இல்ல நம்ம இன்னும் 1 நாள் தான் இருக்கணும். 2 நாள் இருந்துட்டோம். அதனால இந்த 1 நாளும் இருந்துட்டு நம்ம இங்க இருந்து போலாம்" அப்படின்னு கல்யாண் சொல்றாரு. ஆனா அபர்ணா இதுக்கு ஒத்துக்கல. "இதுக்கப்புறம் நான் 1 நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றா. அந்த டைம்ல டோருக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கிற மாதிரி தெரியுது. அபர்ணா பயந்துட்டு பின்னாடி வந்துடுறாங்க. பார்த்தா டோருக்கு வெளியில அந்த சிவம்மாவோட அப்பா தான் ஆக்ரோஷமா நின்னுட்டுருக்காரு. இவங்க 4 பேரையுமே தாக்குறதுக்காக தொரத்திட்டு வராரு. 4 பேருமே காட்டுக்குள்ள ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்ல சிவம்மாவோட அப்பா புண்ணியவதியோட குரல்ல லேடீஸ் வாய்ஸ்ல கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. "இதுக்கப்புறம் என் பையன என்னால தூக்க முடியாது. என் பையன நான் ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. கரெக்ட்டான டைம்ல அந்த இடத்துக்கு அதிதேவ் வராரு. "யாரு இவன்? எதுக்கு இவன் எங்கள அட்டாக் பண்றதுக்காக தொரத்திட்டு வரான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீங்க 4 பேரும் இந்த ஊருக்கு வர டைம்ல புண்ணியவதி அப்படின்ற ஒரு பொண்ண ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணோட ஆன்மா இவனோட உடம்புக்குள்ள பூந்து தான் உங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்றான். ஆனா இத 4 பேருமே நம்ப தயாரா இல்ல. "என்ன எங்கள ஏமாத்துறதுக்கு புதுசா இன்னொரு கதைய ரெடி பண்ணிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்டு 4 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 பேரும் தூங்க போயிடுறாங்க. அப்ப வினய்க்கு மட்டும் வித்தியாசமா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வெளியில வந்து பார்க்குறாரு. அப்போ 2 குழந்தைங்க சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்க மாரி தெரியுது. அந்த 2 குழந்தைங்க பக்கத்துல தலை இல்லாம அவங்களோட அம்மா நிக்கிற மாரி தெரியுது. இத பார்த்த வினய் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அந்த சைடு ரயில்வே ட்ராக்ல விழுந்து ஒரு அம்மா 2 குழந்தைங்க அப்படின்னு 3 பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக அதிதேவ் பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களோட ஆன்மாவ தான் வினய் பார்த்திருக்காரு. வினய் வானத்த பார்க்குறான். அந்த இடத்துல அவனுக்கு 2 நிலவு தெரியுது. ஒரு நிலவு சிகப்பு கலர்லயும், ஒரு நிலவு வெள்ளை கலர்லயும் தெரியுது. அதிதேவ காமிக்கிறாங்க. அதிதேவ் ஒரு 4 குழிய தோண்டி 4
குழியிலயுமே வித்தியாசமா ஒரு மந்திரம் பண்ணி பொம்மைகள போட்டு புதைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. கல்யாண் எதையோ யோசிச்சுட்டே வானத்த பார்க்குறான். அந்த டைம்ல வினய்க்கு 2 நிலவு தெரிஞ்ச மாரி கல்யாணுக்கு 2 சூரியன் தெரியுது. ஒரு சூரியன் சிகப்பு கலர்லயும், இன்னொரு சூரியன் வெள்ள கலர்லயுமே தெரியுது. கல்யாண் என்ன நெனச்சான்னு தெரியல. உடனே வினய கூப்ட்டுட்டு, "எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் உன்னோட காதல நயனா கிட்ட சொல்லிரு. இதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப நேரம் இல்ல" அப்படின்னு சொல்றான். கல்யாண் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு தெரியாம வினய் ரொம்பவே குழம்பி போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாண் அபர்ணா கிட்ட போய் உட்காந்துட்டு, அபர்ணாவ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தன்னோட குழந்தைக்கு ஒரு முத்தம் குடுக்குறான். அதுக்கப்புறம் அபர்ணா கத்துற மாரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நயனா அண்ட் வினய் வந்து பார்க்குறாங்க. கல்யாண ஏதோ ஒரு கருப்பு உருவம் தூக்கிட்டு போச்சு. அத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா கத்துறா. அப்பவுமே இந்த வீட்ல எதுவுமே இல்ல. சாமியார் தான் ஏதோ செட்டப் பண்ணி வச்சுட்டு நம்மள பயப்படுத்த ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவ கன்வின்ஸ் பண்றாங்க. கல்யாண் எந்த ரூம்ல காணாம போனானோ அந்த ரூம்குள்ள போய் வினய் செக் பண்றான். அந்த ரூம்குள்ள அமானுஷ்யமான எந்த ஒரு விஷயமுமே இல்ல. அபர்ணா கிட்ட வரும்போது அபர்ணா பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நிக்குது. அந்த கருப்பு உருவம் அபர்ணாவ தூக்கிட்டு போயிருது. இத பார்த்த வினய் ரொம்பவே பயப்படுறான். இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு. நம்ம 2 பேரும் இங்க இருந்து ஓடிரலாம் அப்படின்னு வினய் அண்ட் நயனா 2 பேரும் அந்த வீட்ட விட்டு வெளியில ஓடி போறாங்க. இப்போ நயனா அண்ட் வினய் 2 பேருமே அந்த மலை உச்சி மேல வந்து நின்னுருக்காங்க. அந்த டைம்ல வினய் சொல்றான், "நம்ம இங்க இருந்து போயிரலாம். இங்க ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு நயனா, "நீயும் மத்தவங்கள மாரி இந்த விஷயத்தெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டியா? நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்பி போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக ட்ரை பண்ணுவா. அந்த சமயத்துல வினயோட பின்னாடி ஒரு கருப்பு உருவம் வந்து நிக்கிற மாரி தெரியுது. அப்படியே அந்த கருப்பு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வினயோட பக்கத்துல வர மாரி தெரியுது. சடனா வினய் மலை உச்சியிலிருந்து கீழ விழுந்துருவான். இத பார்த்த நைனா ஓடி வந்து கதற ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு அதிதேவ் வந்துடுறாரு. "எப்படியாவது என் ஃப்ரெண்ட காப்பாத்துங்க. பேய் இருக்குன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். நாங்க தோத்துட்டோம்னு ஒத்துக்கிறோம். என் ஃப்ரெண்ட மட்டும் காப்பாத்துங்க. அவன் என் காதலன். அவன எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுங்கன்னு" கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஆனா அதிதேவ் எந்த ஒரு சீனுமே கிரியேட் பண்ணாம ரொம்பவே காம் அண்ட் கம்போஸ்டா அங்க நின்னுட்டு இருக்கான். அந்த டைம்ல நயனாக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. "என் ஃப்ரெண்ட காப்பாத்துங்க. நான் தான் தோத்துட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன்ல. ஏன் என் ஃப்ரெண்ட காப்பாத்த மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த டைம்ல அதிதேவ் சொல்றாரு, "அவன் ஆல்ரெடி இறந்துட்டான்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னன்னா, "அவன் இவ்ளோ நேரம் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். நீங்க நினைச்சிருந்தா காப்பாத்தியிருக்கலாம். ஏன் காப்பாத்தல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வினய் மட்டும் இல்ல, "நீங்க 4 பேருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டீங்க. இப்ப இருக்கிறது உங்களோட ஆன்மா தான்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அதுக்கு நயனா, "என்ன உளறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இப்பதான் அதிதேவ் சொல்றாரு, "நீங்க 4 பேருமே இந்த ஊருக்கு வந்துட்டு இருந்த டைம்ல வளைவுல கார திருப்பும்போது சின்ன ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடென்ட்ல நீங்க 4 பேருமே இறந்து போயிட்டீங்க" அப்படின்னு சொல்றாரு. பர்ட்டிகுலரா அபர்ணா அந்த கார்ல இருந்து வந்த புகைனால எரிஞ்சு இறந்து போயிருக்காங்க. அதனால தான் அபர்ணாவோட கண்ணுக்கு எரிஞ்சு போன உருவம் தெரிஞ்சிருக்கு. அபர்ணாவோட மூக்குக்குமே எரிஞ்சு போன வாசனை வந்துட்டே இருந்திருக்கு. நீங்க 4 பேருமே இறந்துட்டீங்க அப்படின்னு நீங்க நம்பல. அதனால தான் மேல் உலகத்துக்கு போகாம ஸ்டில் நீங்க இறந்து போனத நம்பணும் அப்படின்றதுக்காக இங்கேயே இருக்கீங்க. கல்யாண் வந்து பாறை முட்டி இறந்து போயிருக்கான். அதனால தான் பாறை முட்டி இறந்து போற மாரி தெரிஞ்சிருக்கு. வினய் வந்து பாறைக்கு இடுக்குல இருக்க தண்ணீல மூழ்கி இறந்து போயிட்டான். அதே மாரி தான் அபர்ணாவும் கருகி இறந்து போயிட்டா. நீயுமே வந்து கல்லுல முட்டி இறந்து போயிட்ட. அதனால தான் உன்ன பார்த்து ஆடு ரொம்ப மிரண்டு அந்த ஆடும் அதே மாரி தலைய பாறையில முட்டி ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றான். இப்பவுமே நயனா எதையுமே நம்புறதுக்கு தயாரா இல்ல. பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்க என்ன தேடி வந்தீங்க. ஆனா கடைசியில நீங்களே பேயா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம்புறுத்திட்டு அதே வீட்ல இருந்திருக்கீங்க. இன்னமுமே நீ இறந்துட்ட அப்படின்றத நம்பலன்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நயனாவோட இறுதி சடங்கு பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நயனாவோட குடும்பத்துல இருக்க யாருக்குமே நயனா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறா. 3வது நாள் இறுதி சடங்கு பண்ற அன்னைக்கு எல்லாருமே ஒருத்தரா மேல் லோகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா நயனா மட்டும் இன்னும் போல. ஏன் அப்படின்னா, நயனா வந்து தான் இறந்துட்டேன் அப்படின்னு இன்னமுமே நம்பல. இதோட இந்த மூவிய இங்க முடிக்கிறாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யாராஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் யாரா. வேற ஏதாவது மூவி நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.